அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுமை முழுமையாக பாருங்கள். உணர்ந்து உண்மை அப்படின்னு பட்டால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த நாய் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டு செல்ல பிராணியாக பார்த்துருப்போம், தெருவில் இருக்க நாய் தெருநாயாக நம்ம பார்த்துருப்போம், பைரவரோட வாகனமாக பார்த்துருப்போம், சித்தர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியாக நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த நாய்க்கு உணவு வைக்கும் பழக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு சிலர்கிட்ட மட்டுமே இருக்கிறது. எல்லார்ட்டையும் அது இல்லை. எல்லாம் வீட்டில் நாய் வளர்க்குறோம், அதுக்கு சாப்பாடு வைக்கிறோங்கிறது வேறு, அது செல்ல பிராணிகள் வகையில் வர்றது. ஆனால் இந்த ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் தெருவில் இருக்கிற நாய்க்கெல்லாம் உணவு வைக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க இந்த நாய்களுக்கு இதை செய்தால் எனக்கு இந்த பலன் திரும்பி வருகிறது அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க. உண்மையாலுமே அது தெய்வ குணம் அவங்க செய்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது எந்த விதத்தில் புண்ணியத்தை உண்டாக்கும்? ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் யாருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கனாலும் புண்ணியத்தை தான் உண்டாக்கும். ஒன்று, நாய்க்கு ஏன் வைக்க வேண்டும்? இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம சொல்ல மாதிரி பைரவ மூர்த்தியை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஒரு கோபமாக ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தாலும் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த கண்திருஷ்டி இந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளவங்க பைரவரை வழிபட்டால் சரியாக போகும் அப்படிம்பாங்க. அவர் எதை வாகனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நாயை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாய்க்கு ஒரு பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்றி அப்படிங்கிற அந்த விஷயம். கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டிங்கன்னா போதும், அது உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையும். எத்தனை நாள் ஆனாலும் சரி உங்களை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த நன்றியோடு வாலாட்டும். இதுக்கு எப்போ சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மாலை நேரத்தில் வைக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நீங்கள் காலையிலையும் வைக்கலாம், மாலை நேரத்தில் கண்டிப்பாக வைங்க. ஏன்னா இரவு முழுவதும் காவல் காக்கக்கூடிய பணியை அது செய்யும். தூங்கிருச்சுன்னு நீங்கள் நினச்சா கூட சின்ன சப்தம் கேட்டாலும் டக்குன்னு அந்த திசை நோக்கி தன்னோட காதை திருப்பிட்டு அந்நியர்களாக இருந்தால் உடனே கண்டறிந்து உழைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது அவ்வளோ புண்ணியமாக? கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த தீய சக்திகளால் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது, இல்லை கண்திருஷ்டி பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நாய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அந்த பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். அது அந்த புண்ணியம் இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க வல்லது தான். அடுத்து இந்த அஷ்டமி தினம் வருது இல்லைங்களா, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி. இப்போ காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் தேய்பிரை அஷ்டமி அப்போ நடக்கும். அன்னைக்கு மாலை நேரத்தில், அதாவது இரவு நேரம்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு வாழை இலையில் சுடு சாப்பாடு, கொஞ்சமாக வெல்லத்தை நல்லா தூளாக்கி கலந்து அந்த இலையில் தெரு நாய்க்கு வைத்து விடுங்கள். நம்ம வளர்க்குற நாய்க்கு கிடையாது, அதுக்கு நம்ம வைக்கிறது நம்மளோட கடமை. உங்களுக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் வைக்கிறீங்க. ஆனால் தெரு நாய்க்கு வச்சுடுங்க. அது உணவு எடுக்குது அப்படிங்கும் போதே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலன் உண்டாகும். எல்லா நேரத்துலேயும் நல்ல பலன்கிறமே, அது என்ன நல்ல பலன் அப்படின்னா பணம் பொருள் அதெல்லாம் நல்ல பலன் அப்படின்லாம் வைக்காதீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் குடிகொண்டு இருக்கும். அந்த ஜீவன் அந்த உணவை எடுக்கும் போது அது ஒரு அவசர கதியில் ஒரு அன்போடு எடுக்கும் போது அதை பார்க்கும் போது மனம் ரொம்ப ஆனந்தப்படும். அந்த ஆனந்தத்தை வைக்கிறவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும், பார்க்குறவங்க கூட அனுபவிக்க முடியாது. இப்போ அதனால் இந்த தேய்பிரை அஷ்டமி தினங்களில் குறைந்தது அன்றைக்கு மட்டுமாவது வைக்க முடிந்தால் வையுங்கள். இல்லை என்னால் முடியும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தினமும் வைங்க. நிறைய நாய் அதிகமாகிடுச்சுன்னா தொந்தரவு அதிகமாகுமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். எப்போவுமே காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முனியப்ப சுவாமியாக இருக்கலாம், கருப்பண்ண சுவாமியாக இருக்கலாம், உங்கள் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அந்த நாயோட சிலை இருக்கும். வேட்டைக்கு போகிற தெய்வங்கள் நம்ம இதுலேயுமே நாயை பயன்படுத்தியதாக குறிப்பிடுறாங்க இல்லைங்களா, அங்கேயே அதெல்லாம் வைத்து வழிபடுகின்றோம். அப்போ அது நம்மை காக்கக்கூடிய காவல் பணியை செய்கின்றது. அப்போ அதுக்கான கூலியை நம்ம கொடுக்கணும்ல, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நம்ம அதுக்கான சாப்பாடை கொடுக்கக்கூடிய உரிமை உடையவர்கள், அதனால் நம்ம தாராளமாக வைக்கலாம். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த
சில மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இது எதையுமே எதிர்பார்க்காம நிறைய ஜீவராசிகளின் பசியாற்றுவதற்காக தனது சொத்துக்களை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது இறைவனவே பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா சர்வேஸ்வரன் எல்லா உயிரினங்களுக்கும் படியளக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர். அதை ஏதேனும் ஒரு ரூபத்தில் செய்வது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களின் இறைவனின் வடிவமாகவே பார்க்கலாம். இப்படிலாம் நிறைய செய்திகளை கேள்விப்படுவோம் இல்லையா? ஒருத்தர் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குரங்குகளுக்கு மட்டும் சாப்பாடு வைக்கக்கூடிய நபர் பழங்களை வாங்கி வைக்கிறாரு. சில பேர் பார்த்திங்கன்னா, அதுவும் சென்னை மாநகரத்திலே ஒரு இடத்துல கிளிகளுக்கு மட்டுமே, அதாவது கிளிகள் எடுக்கிறது, ஆயிரக்கணக்கான கிளிகள் அந்த சாப்பாட்டை எடுக்க வருகிறது, என்னோட சொந்த காசை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவிகளுக்கு வைக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நிஜமாலுமே இறைவனோட அம்சம் பொருந்தியவர்கள். இதில் மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்மளால் வைக்க முடியுமா அப்படின்னா, எதையுமே பழகும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் வைத்து பழகிவிட்டீர்கள் என்றால் அந்த உயிரினத்தோடு ஒரு இரண்டரை பிரிய முடியாத ஒரு நட்பு ஏற்பட்டுவிடும். இந்த காக்காய்க்கு சோறு வைக்கிறவங்க, இந்த அணிலுக்கு சோறு வைக்கிறவங்க, இந்த குருவிக்கு சாப்பாடு வைக்கிறவங்க, நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜீவராசிகளுடன் பேசக்கூடிய ஆற்றலை பெற்று வருவார்கள். இப்போ நம்ம அந்நிய மொழியை கற்றுக்காதீங்க அப்படி, அவங்க எப்படின்னா பிற ஜீவராசிகளின் மொழியை கூட அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதாவது இந்த நேரத்தில் இப்படி வரும், இப்படி பேசினா இப்படி போகும், நிறையங்க வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இணையதளத்தில் தேடி பாருங்கள், அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கும். நம்ம இது சொல்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. சந்தோஷத்துக்கு ஏதாச்சும் பண்ணாதானா அப்படின்னு கிடையாது. ஆனாலும் சக ஜீவராசிகள் ஆனந்தப்படுவதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த சந்தோஷம் ஒரு எல்லை இல்லாத ஆனந்தமாக இருக்கும். அதனால தான் அதெல்லாம் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த நாயை பொறுத்தளவு சிறப்புகள் உண்டுங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த மலையேற்றமெல்லாம் போயிருப்பாங்க. மலையேற்றம்னா எங்கன்னா, இப்போ கொல்லிமலை, சதுரகிரி மலை, வெள்ளியங்கிரி மலை, இந்த மாதிரி சித்தர்கள் வசிப்பிடமாக இருக்கக்கூடிய மலைகளுக்கு சென்று வந்தவர்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். வழி தெரியாமல் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்குங்க, போகிறோம் இறங்குறப்ப வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டோன்னா எங்கேருந்து வருவார்னே தெரியாது, பைரவரோட வாகனம் எங்கேருந்து வருவார்னே தெரியாது. சித்தர்கள் நாய் வடிவமாக நமக்கு வழிகாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இது எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அடியேனுக்கு அந்த பாக்கியமானது சதுரகிரி மலையில் கிட்டியது. சதுரகிரியில் நிறைய பேர் அந்த அனுபவத்தை உணர்ந்திருப்பதாக குறிப்பிடுவார்கள். அடியேனுக்கு அந்த பாக்கியமானது கிடைத்தது. எதேர்ச்சியாக கருகும் என்று இருட்டில் மாட்டிக்கொண்ட சமயத்தில் எங்களுக்கு முன்னாடியே குறைத்து கொண்டே போகின்றார். நாங்களும் பின்னாடியே அந்த சப்தத்தை வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட அந்த தானிப்பாறை வரலும் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கே என்ன ஒன்றுமே தெரில, எங்கே போனார் அப்படின்னே தெரில. ரொம்ப விசித்திரமான சம்பவம் அது. சாதாரணமாக இருக்கும் கேட்கும் உங்களுக்கு, ஆனால் அதை அனுபவிச்சும் போது கீழே வந்ததுமே அங்கேருந்த நபர்கள் இது மாதிரி நிறைய நடக்குங்க. முடியாதவங்கள, இந்த மாதிரி ரொம்ப சிக்கிக்கிட்டவங்களையெல்லாம் சித்தர்கள் அந்த வடிவத்தில் கூட்டிகிட்டு வருவதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அனுபவம் எல்லாம் அது உணர்ந்தால்தான் இப்போ நம்ம சொல்கிறது. அதனால தான் சொல்கிறது, பெரும்பாலும் எல்லா ஜீவராசிகளாகவும் இறைவன் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர்களுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது நமது கடமையும் கூட அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.